எது பெஸ்ட்டு, என்ன வித்தியாசம், இதுதான் பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஆமாங்கய்யா, நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் கியூசியாக போங்க, அது போங்க, இது போங்கன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ இன்ஸ்டாலெலாம் எல்லாமே போட்டுன்னுக்குறோம். விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே நான் கியூசியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் என்ன நீ புதுசாக ஒரு ஆயில் அண்ட் கேஸ்னு கியூசின்னு ஒன்று கொண்டு வர்ற, இதுவும் அதுவும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன எதில் க்ரோத் நிறையா இருக்கும், எதில் போனால் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் போக முடியும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. என்னன்னாங்கய்யா, நான் ஜென்ரலாக வந்து எனக்கு வர என்கொயரி படி தான் சார் 3 வருஷம் நான் கியூசியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறேன், இப்போ நான் ஆயில் அண்ட் கேஸ் கியூசியில் வந்தேன்னா டேரெக்டாக அப்ராட்லேயே நான் ஜாப் போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது முடியாது ஐயா, ஆக்சுவலாக அப்படியெல்லாம் போக முடியாது. ஏன்னா உங்களுடைய இந்த மேனுஃபேக்சரிங் கியூசி எக்ஸ்பீரியன்ஸை ஆயில் அண்ட் கேஸ் கியூசிக்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அப்போ என்ன பண்ணுறது, இப்போ நான் அதுக்குள்ளே போகணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்ல முடியாது, ஃபோனில் தான் சொல்ல முடியும். ஃபோன் நம்பர் கீழே இருக்கே, கால் பண்ணுங்கள், அதை நான் சொல்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ட ஃப்ரெஷ்ஷர்ட்டே கேட்கும்போது, சார் நான் எனக்கு இங்கே கியூசியாக வேலை கிடச்சிருச்சு, கியூசியில் தான் நான் போக போகிறேன் அப்படின்னா, ஐயா மேனுஃபேக்சரிங் கியூசி வேறு, ஆயில் அண்ட் கேஸ் கியூசி வேறு. ஏன் இந்த ஆயில் அண்ட் கேஸ் கியூசி வந்து பெஸ்ட்டு? இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இதில் போனால் ஏன் நல்ல சேலரி கிடைக்குது, ஏன் அப்புறம்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஏன் மேனுஃபேக்சரிங் கியூசி பெரிய லெவலில் நிறைய பேர் ஜாப்புக்கே போகிறதில்ல, போனாலும் பெரிய லெவலில் க்ரோத் இல்லை, ஏன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேங்க ஐயா. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள கியூசி இன்ஜினியர்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினாவே என்ன அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஒரு 2000 காம்பனண்ட், 5000 காம்பனண்ட், 30,000 காம்பனண்ட், இந்த மாதிரி காம்பனண்ட்டாக கவுண்ட்லெஸ்ஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அங்கே வந்து ஒரு கியூசி இன்ஜினியராக இருக்கிறீங்கன்னா போகிறீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டுக்கு போகிறீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 200 ஜாப் இல்லை 150 ஜாப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், விசுவலாக செக் பண்ணணும், இல்லை டைமென்ஷன் செக் பண்ணணும், இது அப்படி ஏதோ ஒன்று வேலையாக இருக்கும். ஸோ போகிறீங்க, ஒரு லாட் வச்சுருப்பாங்க 150 350, அந்த லாட்டை எடுத்து வச்சு பக்காவாக எதெல்லாம் ஓகே, எதெல்லாம் நாட் ஓகே, கொஞ்சம் டைமென்ஷன்லாம் செக் பண்ணுறோம், விசுவல் செக் பண்ணுறோம், ஓகேலாம் ஒரு பின்னு, நாட் ஓகேலாம் ஒரு பின்னு, அவ்வளோதான். ஷிஃப்ட் முடிஞ்சிடும், ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி தூங்கி எழுந்துச்சு, சாப்பிட்டு திருப்பி குளிச்சு கிளம்பி திருப்பி அதே வேலைக்கு வந்தீங்கன்னா திருப்பி இதே வேலையை ரொட்டீன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா எப்படி? ஸோ போனால் சாப்பிட்டோம், தூங்கினோம், வந்தோம், வேலை அதே வேலை ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி, வந்தால் சத்தம் போனால் ரிப்பீட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு இதே வேலையை வருஷம் முழுசு ரிப்பீட் ஆகும். எஸ், அப்போ ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சு 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 நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும், நல்ல நாலேஜும் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாலேஜை வச்சு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எந்த பயனும் இல்லை சார். ஒரு வருஷம் நான் கியூசியாக ஒர்க் பண்ணேன், எனக்கு 22,000 சம்பளம் கொடுத்தாங்க, உங்கள் கம்பெனிக்கு ஒரு 25,000 கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே வேலையை அந்த கம்பெனியில் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரெஷர் கிடைப்பான், 22,000 ரூபாய்க்கே அந்த கம்பெனிக்கு ஃப்ரெஷர் கிடைப்பான். அப்போதுக்கு உங்களுக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும். புரியுதா? அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. அப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரே ரொட்டீன் வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதுனால நம்மளுக்கு பெரிய நாலேஜ் எதுவும் கெயின் பண்ணிக்க முடியல. நாலேஜ் இல்லை அப்படின்னா இன்னொரு கம்பெனியில் போய் நம்ம காசு கேட்க முடியாது, சம்பளம் கேட்க முடியாது. அப்போ நாலேஜை நம்ம டெவலப் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அப்போ ஆயில் அண்ட் கேஸ் கியூசி மட்டும் என்ன வசதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்கய்யா, வசதி தான். எப்படி வசதி அப்படின்னா, இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே வேலையை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இருக்காது. இது ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இல்லை, ப்ராஜெக்ட் டோட்டலாக ஒரு பாய்லர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ், ஹியூஜ் ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்கும். இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 3 months வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம் ஒரு பாய்லரை டோட்டலாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ 3 months வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், மொதல் நாள் வர்றீங்க அப்படின்னா அந்த பிளேட்லாம் செக் பண்ணிவிட்டு லேசர் கட்டிங் கொடுப்போம். வருஷம் முழுசு லேசர் கட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருப்போம் கிடையாது, கட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் போகும், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெல்டர்ஸ்க்கு போகும், ஃபிட்டப் பண்ணுவோம், ஃபிட்டப் செக் பண்ணுவோம், வெல்டிங் அடிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு வித்தியாசமான வேலையும் ஒரு கியூசி இன்ஜினியராக நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். விச் மீன்ஸ் யூ வில் கெட் அ மச் மோர் நாலேஜ் இன் ஆயில் அண்ட் கேஸ் கியூசி. அப்போ இந்த நாலேஜெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நாலேஜை காசாக மாற்றணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 பாய்லர் ஒரு 4 பாய்லர் நீங்கள் டோட்டலாக வந்து ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாய்லரை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் நம்ம வீடு கட்டுற மாதிரி தாங்கய்யா, டெய்லியும் நான் வானம் தோண்டிகிட்டே இருப்பீங்களா,
ஒரு நாளைக்கு குழி தண்டுவோம், ஃபவுண்டேஷன் போடுவோம், அப்புறம் அந்த மட்டத்துக்கு போடுவோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே சீலிங் போடுவோம், ஒயரிங் ஒர்க் இருக்கும், ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு வருஷம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இதை பாய்லர் நான் பண்ணியிருக்கேன், பாய்லரில் A to Z எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு தாராளமாக நீங்கள் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போது உங்கள் நாலேஜ் இருக்குது. இந்த நாலேஜை ஒரு ஃப்ரெஷர்னால் வந்து ஈடு கொடுக்க முடியாது. எப்படி ஒரு ஃப்ரெஷருக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்காதுல்ல. ஏன்னா நீங்கள் ரெகுலாக 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற நாலேஜும் ஒரு ஃப்ரெஷர் இருக்கிற நாலேஜும் ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஆயில் அண்ட் கேஸ் QCயாக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரோத் இருக்குது. ஸோ சேலரி வைஸும் க்ரோத் இருக்குது. என்னென்னா இங்கே ஸ்கில் இருக்கிறவன், அதாவது பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கில் இருக்கிறவன் நல்லா வேலைக்கு போகத்தான் செய்வான். ஓகேவா? நல்ல சம்பளம் அவனுக்கு கிடைக்க தான் செய்யும். ஸோ அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறது தான் எங்குங்கிறது தான் பிரச்சனையே. அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நாட் ஒன்லி சும்மா ஒரு கோர்ஸை மட்டும் படித்தா பத்தாது, கம்பல்சரி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த QCயில் இருக்குது. ஆனால் இதுவே மேனுஃபேக்சரிங் QCயில் அதெல்லாம் கிடையாது. என்ன ஒரு அட்வான்டேஜ், வீட்டு பக்கத்துலேயே கம்பெனி இருக்கும். மேனுஃபேக்சரிங் QCனா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூட போய் சாப்பிட்டு தூக்கி வச்சு கூட வரலாம். ஆனால் அந்த வாய்ப்பு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் QCயில் நீங்கள் போனீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ப்ளஸ் ஃபியூச்சரில் அப்ராடும் போனீங்கன்னா தான் நல்லா காசு சம்பாதிக்க முடியும். சார் எனக்கு அப்ராட்லாம் போகிறதுக்கெலாம் விருப்பமே கிடையாது, இருக்கடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும், வீட்டுக்கு பக்கத்துலேயே கம்பெனியாக ஜாலியாக போனோமா வந்தோமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் QCயை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு சுதந்திர பறவையாக சுற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லி வைங்க. அப்புறம் வேறு மெக்கானிக்கல் சம்மந்தமாக வேறு என்ன வீடியோ போடுறதுன்னு எங்களுக்கும் தெரியலைங்கயா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எங்களுக்கும் புரியல, அதனால் அது என்ன போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வீடியோவை உருவாக்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி பண்ணுவோம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.